அரசியல் உறவாக மட்டும் இல்லாமல் அது ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு கொண்ட ஒரு உறவாக இருக்கணுங்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு சந்திப்பு இன்றைக்கி நடந்தது. 2 அமர்வாக நடந்தது. முதல்ல எல்லா முன்னணி பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த அமர்வு நடந்தது. அதுக்கு பிறகு தலைவர்கள் மட்டும் கலந்து பேசி ஒரு கூட்டணியாக உருவாக்குவது அப்படிங்கிற விஷயம் குறித்து பேச தனியாக உட்கார்ந்து ஒரு அமர்வாக பேசியிருக்கிறாங்க. அந்த முடிவுகள் அவங்க வந்த பிறகு தான் தெரியும். கூட்டணிக்குன்னு ஒரு பெயர் வைக்க வேண்டிய தேவைகளும் இருக்குது. பெயர் வைப்பது குறித்தும் ஆலோசனை நடந்ததா? ஆதரவு தருகிற கட்சிகளுக்கு அமைச்சர்களில் பங்களிப்பது அப்படிங்கிறது கூட்டணிக்கான தொடக்கம் தான். அந்த கூட்டணியை என்னுடைய முழுமை என்பது அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் இணைந்து செயல்படுவதற்கு பேர் தான் கூட்டணி. அப்போ இப்போ உருவாகிருக்கிறது தாவேக அரசில் நாங்கள் மினிஸ்ட்ரியை ஷேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு கூட்டணி அரசாக இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருங்கிணைந்த முடிவுகள்னு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது? இல்லை, அது எந்தெந்த புள்ளிகளில் உடன்படுகிறோம், நாட்டினுடைய நலன் குறித்த புள்ளிகளில் எந்தெந்த புள்ளிகளில் நம்ம உடன்பட்டு செயல்பட முடியும், எந்தெந்த புள்ளிகளில் நமக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத குறித்த ஒரு விரிவான உரையாடல் நடத்திட்டு உடன்படுகிற புள்ளிகளில் இணைந்து நின்று ஒரு தொடர் பயணத்தை மேற்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் அதுதான் நம்ம கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.